Hi friends, how are you all? Welcome to my channel at Food and Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒன்று பார்க்க போறோம். பாத்தீங்களா, இன்கிரிடியன்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். I hope so. இன்னைக்கு நான் பண்ண போறேன் மாங்காய் சாதம். மாதா ஊட்டாத சாத்த மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. सो इनकी ना पन्ना पोरद வந்து मांगा सादों वो आम का चावल बनाने वाली हूँ. अभी उसके लिए इंग्रेडिएंट्स में बताती हूँ, डिस्क्रिप्शन बॉक्स में भी लिखी हूँ. நான் இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான், ஜாஸ்தியே எதுவும் கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஒரு பெரிய மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்துக்கோங்க. மற்ற மாங்காய்லாம் நல்லா இருக்காது, மற்ற மாங்காய்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இந்த கிளிமூக்கு மாங்காய் தான் வந்து கொஞ்சம் புளிப்பு திதிப்புமாக இருக்கும். மாங்காய் சாத்துக்கு இந்த மாங்காய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம். तोतापुरी आम बोलता है हिंदी में बोलता है तोतापुरी आम. यही अच्छा लगता है आम का चावल के लिए. இது வந்து மாங்காய் சாத்துக்கு இந்த மாங்காய் தான் வாங்கணும். உருண்டை மாங்காய் அதெல்லாம் நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பும் திதிப்புமாக இருக்கிறதுனால இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் சாத்துக்கு. இதை நான் தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய மாங்காய், அதுக்கு ஒரு 4 அந்த மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாலே கொஞ்சம் பழுத்த மிளகாவாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இது நான் வந்து இந்த எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லாமல் எடுத்துக்கல. இது நான் வந்து பார்த்து பொறுக்கி எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலரில் பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பழுத்த பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி தான், बेसिकली ग्रीन चिल्ली. ये थोड़ा मैंने पका हुआ ग्रीन चिल्ली लिया है. பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருகப்பலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உங்களுக்கு சாப்பிடுவீங்கன்னாக்க நிலக்கடலை. இவ்வளோதான். तो आम ऐसा करके रखी हूँ. और ग्रीन चिल्ली, हरा मिर्ची, धनिया पत्ता, कड़ी पत्ता, हल्दी पाउडर, नमक स्वाद अनुसार, हींग और सरसों, चना दाल, उड़द दाल, मूंगफली. इतना ही है सामान इसका. இவ்வளோ தான் இதுக்கு சாமான். இப்போ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கு வந்து தேவையான நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றி தாளிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். கொஞ்சம் இதில் வந்து சில பேர் இஞ்சி போடுவாங்க, நான் போடுறதில்ல. ஏன்னா அந்த மாங்காவோட வாசனைக்கு அந்த இஞ்சி வந்து அப்புறம் இஞ்சி டாமினேட் பண்ணிடும். அதனால் நான் இஞ்சி போடுறதில்ல. வேணுங்கிறவங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இஞ்சி பிடிக்குங்கிறவங்க வேணால் போட்டுக்கலாம் இஞ்சி. நான் ஆனால் போடுறதில்ல. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். முதல்ல தாளிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா சாதத்து மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். சாதத்து மேலே நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா தான் வந்து சாதம் நல்லா பொலன்னு வரும். அது ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சாதம் கலக்கரைச்சே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பெருங்காயப்பொடி போடுறோம். நல்லாவே பெருங்காயப்பொடி போடலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயப்பொடி. இதில் முழு பெருங்காயம் நான் தாளிக்கலை. ஏன்னாக்கா முழு பெருங்காயம் தாளிச்சாக்கா வந்து இது வந்து கொதிச்சு வேகிற இது கிடையாது, இது அப்படியே சாதம் கலக்கிறது, அதனால வாயில் வரும். அதனால் வந்து நான் போடலை, பொடியாக போட்டிருக்கேன். इसमें मैंने हींग का पाउडर डाली हूँ. இப்போ வந்து கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சப்புறம் நம்ம வந்து இதில் கரண்டியை போட்டுட்டா அந்த கடுகு இப்படி கரண்டி இது மேலே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டிப்ஸு. கடுகை போட்டுட்டு கரண்டி எப்படி வச்சிட்டிங்கன்னா கடுகு பட்டுன்னு வெடிக்கும். மூஞ்சிலெல்லாம் தெளிக்காமல், மேலெல்லாம் தெளிக்காமல் இருக்கும், இதுக்குள்ளேயே இருக்கும். இது ஒரு டிப்ஸு. புதுசாக வந்து சமையல் பண்ணுறவங்க, நான்லாம் ஃபஸ்ட்டு சமையல் பண்ணுறப்ப கடுகு வெடிக்கும்போது நகர்ந்து போய் 2 கிலோமீட்டர் அந்த நினைப்பேன்.
எனக்கு எனக்கு பயம். அதனால் இங்கே பாருங்கள், இப்போ வந்து எங்கள் அம்மம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, கடுகை போட்டுட்டு இப்படி மூடி வச்சுட்டேன்னாக்க இந்த கடுகு மூஞ்சிலே தெளிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் चना दाल, 1 டேபிள் ஸ்பூன் உடத் தால். சின்னதாக வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது கடுகுலாம் வெடிச்சிருச்சு. இது பொன்னிறமாக வரைச்சே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள். வரப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவை போடுறோம். பச்சை மிளகாவும் வெடிக்கும். கரண்டியை மேலே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்போ போடக்கூடாது, கடைசியாக போடணும். அப்புறம் நிலக்கடலை ஆப்ஷனல், மூங்கலி வந்து ஆப்ஷனல் தான். இப்போ மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறோம். என்னென்ன போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து, பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கடலை போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ மாங்காய் வந்து குட்டி தான் முடிஞ்சிச்சு. இட்ஸ் வெரி ஈஸி டிஷ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ஆக்சுவலாக வந்து தோத்தாபுரி மாங்காய், அதாவது இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் தான் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். மாங்காவோட டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா, இல்லை கொஞ்சம் புளிப்பும் திதிப்புமா இருக்கா, புளிப்பும் திதிப்புமா இருந்ததுன்னா ஜாஸ்தி பச்சை மிளகா போட வேண்டாம், ஏன்னா அது தாங்காது. இப்போ வந்து இந்த மாங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட போகிறேன். ஃபஸ்ட்டு மாங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் சாதத்துக்கு தனியாக போடுவேன். அதை மாதிரி டிவைட் பண்ணி நான் எப்போதுமே சொல்கிறது அதுதான். டிவைட் பண்ணி அதை மாதிரி பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கரெக்டான இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை ரொம்பலாம் நம்ம வேகலாம் விட போகிறதில்ல. இது வந்து சாதத்தோட சூட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் ஜஸ்ட் ஒரு பெரட்டு தான் பெரட்டிக்கிறேன். ये तो मैंने बॉईल नहीं करने वाली, ऐसा ही थोड़ा सा आम की सबसे थोड़ा नमक डाला है, इसका एक ऐसा करने का, बस तेल पे थोड़ा भून लेने का, बस हो गया. இப்போ நம்ம இதில் சாத்தை போட்டு கலக்க வேண்டியதான், அவ்வளோதான். வெந்துருச்சு பாருங்கள். ஒரு பெரட்டு பெரட்டினோடனே வெந்துடும். இது ரொம்பலாம் வேக விடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் சாத்தை கொட்டி கலக்க வேண்டியதான். சாதம் கொஞ்சம் பொலப்பலன்னு வெடிச்சு வச்சுக்கோங்க. சாதம் நல்லா பொலப்பலன்னு இருந்தால் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சிடுத்து. இதுக்கு மேலெல்லாம் வதக்கக்கூடாது. அப்புறம் அதனுடைய இதுவே இல்லாமல் இருக்கும். நான் எப்படி துருவி இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மாங்காவை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் நிலமாக துருவி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக துருவிக்கங்க. துருவிக்கிறது சின்னதாக துருவாதீங்க, அப்புறம் அப்படியே குழஞ்சி போயிடும் மாங்காய். இந்த மாங்காய் வாயில் படணும், வாயில் வந்து கடிப்படணும், அது மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் மாங்காவை கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இது வேகிறது அவ்வளோதான், இவ்வளோதான். இதுக்கு மேலே இது வேகக்கூடாது. இது சாத்தோட இதுலேயே வெந்துடும். இதான் இதோட பதம். ऐसा ही बॉयल होना है, इससे ज़्यादा पकना नहीं चाहिए. ஓகே. இப்போ இதில் நான் சாத்தை கொட்டி கலக்க போகிறேன். இதில் இப்போ நான் வந்து லைட்டாக பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடியை கொஞ்சோண்டு தூவுறேன். வாசனையாக இருக்கும், சம வாசனையாக இருக்கும். துளியோண்டு 1 பிஞ்சு தான், 1 பிஞ்ச் மேத்தி பவுடர், வெந்தய பொடி 1 பிஞ்ச். அந்த வாசனை கமன்னு சூப்பராக எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி இதுலையே நம்ம இந்த ஊறுகாய் வாசனை அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த ஒரு செம்ம டேஸ்ட் வரும் அதில். 1 பிஞ்ச் தான், நிறையா போட்டிங்கன்னா கசக்கும். ஸோ 1 பிஞ்ச் வந்து இதில் போடுறோம். இது பாருங்கள், சாதம் அப்படி பொலன்னு இருக்கணும், உதிரியாக இருக்கணும். இதெல்லாம் இன்னும் இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அப்போ தான் வந்து அந்த பொலன்னு இருக்கும். உங்களுக்கு வீணாகவே போகாது. இது நீங்கள் வந்து மறுநாளைக்கு கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பண்ணி மறுநாள் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். இந்த மாரி நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெயை மேலே ஊற்றினீங்கன்னா பொலன்னு வரும். அதே சமயத்தில் நல்லா வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மாங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டேன் இல்லையா, இப்போ வந்து இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம வந்து
சால்ட்டை வந்து பிரித்து இப்படி போட்டோம்னாக்க நமக்கு வந்து அளவு கரெக்டாக அமையும். இப்போ வந்து இது கொஞ்சம் ஆற விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கு அப்புறம் கலக்கணும். உடனே கலந்தீங்கன்னா பொத்தையாட்டம் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று இதாகிடும், ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை கலங்க. இதில் நான் இப்போ வந்து கொத்தமல்லி தழையும் போட்டுடுறேன். அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கலக்க போகிறோம். ஸோ மேலே வந்து கொத்தமல்லியும் போட்டுருவோம். இதெல்லாம் கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நிறையாவே போடலாம் நீங்கள் கொத்தமல்லி. ஆனால் வந்து இது இந்த மாங்காய் சாதத்தை மாங்காவோட இதை டேமினேட் பண்ணிவிடுங்கிறதுனால நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம் கொத்தமல்லி தழையை. லைட்டாக பெரட்டி விட்டு ஆறிடுச்சு சாதம். வந்து இப்படி லைட்டாக பெரட்டி நீங்கள் சாதத்தை கலக்கிறீங்க. சாதம் உடையாத ஜாக்கிரதையாக கலக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கலந்து முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்டி. பொலன்னு நல்லா பாருங்கள், பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. பெரியவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இன்னும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த மாதிரி வாந்தியெல்லாம் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி 3 மாதம் இருக்கிறவங்க, 3 months இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டி. आधा ऊट आधा साथ मांगा ऊटन सिलवाएंगे। ये तो मैंने बनाई हूँ आम का चावल। इसमें जो सब इंग्रेडिएंट्स मैंने डिस्क्रिप्शन बॉक्स में लगाई हूँ। ये प्रेग्नेंट लेडीज़ के लिए बहुत अच्छा है। 3 महीने का वो लोग उल्टी करता है ना, वो लोग के लिए ये खाने का बहुत अच्छा लगता है। सो ये ऐसा बना के दे दीजिए, खिला दीजिए। बच्चों को भी ये सीज़न है, अभी खिला सकते हैं अच्छे से। ஸோ இது இப்போ சீசனாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா வாங்கி எல்லாம் சமைங்க. இந்த மாதிரி மாங்காய் சாதம் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தி, வெரி டேஸ்டி. ப்ளீஸ் ஷேர் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art Food and Life. Okay, see you in the next video. Bye. Bye Padmavati Venugopalan. Bye.